வெல்கம்ஸ் டு ஃபியா கிரியேஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஆல்ஃபபெட்டிக் சீரீஸ் சமையல் எபிசோடில் ஹெச் லெட்டரில் ஹண்டி ஸ்வீட் கார்ன் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பேரை கேட்டாலே சும்மா டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இது குஜராத்தி ரெசிபி, ஓகேங்களா? ஸோ நீங்கள் சப்பாத்திக்கு பொட்டேட்டோ மசாலா வச்சு சாப்பிட்ருப்பீங்க, சோயா சங்க்ஸ் கிரேவி சாப்பிட்ருப்பீங்க, ஏன் கறி குழம்பு கூட வச்சு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த கோல்டன் கலரில் உள்ள அந்த ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ஸ்பைசியான கறி சாப்பிட்ருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 1 கப் ஸ்வீட் கார்னு, ஒரு சின்ன டொமேட்டோ, 2 பெரிய வெங்காயம், கொத்தமல்லி இலைகள், ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு நம்ம டிமார்ட்டில் வாங்கணும்ல, அதை தான் இந்த ரெசிபிக்கு ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மிளகாய்த்தூள், மல்லித்தூள், தென் மஞ்சள் தூள், ஓகேங்களா? இதுக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான் இதுக்கு சிம்பிளாக தேவைப்படுற இன்க்ரீடியன்ட்ஸ். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. ஒரு நான்ஸ்டிக் பேன் நம்ம வச்சுருக்கோம், வாஷ் பண்ணிவிட்டு. அதாவது இந்த ஹண்டி அப்படின்ற வார்த்தை அப்படின்னா மண்பானை அப்படின்ற மீனிங் தான் வரும். மண்பானையில் தான் வந்துட்டு குஜராத் சைடில் செய்வாங்க. ஸோ நம்ம வீட்டில் மண்பானை இல்லைன்னா இதை செய்ய முடியாதா? கண்டிப்பாக செய்யலாம். அதுக்கு அடிகனமான நான்ஸ்டிக் பேனில் இதை செய்யலாம். ஏன் மண்பானையில் செய்கிறாங்க அப்படின்னா, இந்த ஹீட் கொடுக்குறோம்ல, மண்பானையில் நம்ம வந்துட்டு ஹீட் பண்ணுறப்போ ஒரே ஈவனாக எல்லா பக்கத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகி ஹீட்டு நல்லா அடிப்பிடிக்காமல் வருமா கிரேவி. ஸோ அதுக்காக தான் இந்த மண்பானையில் பண்ணுவாங்க. அதே ஸ்டைலில் நம்ம இப்போ நான்ஸ்டிக் பேனில் பண்ணிக்கலாம். இந்த நான்ஸ்டிக் பேன் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ண பிடிக்கலைன்னா நீங்கள் இரும்பு சட்டியில் கூட இதை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக க்ரீமியாக இருக்கும். பேன் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கோகோனட் ஆயில் தான் விடுறோம், ஓகேங்களா? ஸோ கோகோனட் ஆயில் தான் நம்ம விடுறோம். இதுக்கு தேவையான பொருளில் ஒரு 2 பொருள் வந்துட்டு நான் மிஸ் பண்ணிட்டேன் சொல்கிறதுக்கு. 1 கறி மசாலா பொடி, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஓகேங்களா? ஸோ இந்த 2மே மறக்காமல் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் கார்ன் இருக்குது இல்லையா, இந்த ஸ்வீட் கார்ன் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுட்டோம். இந்த ஸ்வீட் கார்னு உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் வந்துட்டு பச்சையாக கூட இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணுவோம்ல, அதிலே வெந்துடும். அப்படி கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் கூட சீரகம் போட்டாலும் இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்ஃபுல்லாக. ஸோ சீரகமும் சேர்த்து போடலாமா? எண்ணெய் காஞ்சிருச்சு, சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டாச்சு. இப்போ ஆனியன் போட்டுக்கலாம். லேசாக வந்துட்டு ஆனியனுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்தோம்னா ஆனியன் வந்துட்டு சீக்கிரமாக வதங்க, ஓகேங்களா? ஆனியனுக்கு தேவையான சால்ட் வந்துட்டு நம்ம போட்டுக்கலாம். மற்ற இன்க்ரீடியன்ஸில் ஆட் பண்ணுறப்போ அதுக்கு தேவையான சால்ட்டு நம்ம போட்டுக்கலாம், ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா லேசாக வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகேங்களா? இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டு லேசாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பச்சை வாசனை போனதும் டொமேட்டோ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போவே ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ வந்துட்டு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுவுமே நல்லா மேஷ் ஆகணும். மேஷ் ஆகிற அளவுக்கு இது வந்துட்டு நல்லா வதங்கணும், சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், நல்லா மேஷ் ஆகிக்கட்டும், ஓகே? இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துருக்கோம் லேசாக. அடுத்து மல்லித்தூளும் நம்ம சேர்க்கணும். மல்லித்தூள் நம்ம சேர்த்துருக்கோம். எல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்க்குறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி பச்சை வாசனை போகட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம அந்த கறி மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். கறி மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவு நான் சேர்த்துருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்துட்டு வதங்கட்டும். நல்லா லைட்டாக மேஷ் ஆகட்டும், ஓகேங்களா?
இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மேஷ் ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, நல்லா மேஷ் ஆயிடுச்சுல. டொமேட்டோவும் ஆனியனும் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா ஸ்வீட் கார்ன் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பாயில் பண்ணி வச்சுருந்தனால நம்மளுக்கு 1 டம்ளர் அளவே தண்ணி போதும். அது இது எல்லா பக்கமே நல்லா கொதிக்குது. நம்ம ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். ரொம்ப கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக வந்துடும். ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தயிர் கூட சேர்க்கலாம். இந்த க்ரீமியான ஸ்வீட் கார்ன் கறி, ஹண்டி ஸ்வீட் கார்ன் கறி நம்ம இப்போ நான்ஸ்டிக் ஸ்டைல்லே பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீமியான அந்த ஸ்வீட் கார்ன் கறியை நீங்கள் சப்பாத்தி கூட சர்வ் பண்ணும்போது இன்னும் 2 சப்பாத்தி உங்களை எக்ஸ்ட்ரா சாப்பிட வைக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கார்னிஷ் பண்ணிடலாம். இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்குல்ல, கொத்தமல்லி இலைகள், அதை மலைச்சாரல் மாதிரி நம்ம தூவணும். இப்போ நம்மளுடைய சப்பாத்தி பிளேட்டில் சப்பாத்தி வச்சுருக்கோம். நம்மளுடைய அழகான க்ரீமியான ஸ்வீட் கார்ன் எவ்வளோ சூப்பராக டெலிஷியஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நம்ம சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, பார்க்குறதுக்கே கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது, க்ரீமியாக. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலை. ஃபஸ்ட்டு பைட்டு. சூப்பர். இந்த மாதிரி ஒரு டிஷ் இருக்குன்னு இத்தனை நாள் எனக்கு தெரியாமல் போச்சு. செம்ம டெலிஷியஸாக இருக்குது, க்ரீமியாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் சப்பாத்திக்கு இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வியாழக்கிழமை ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரை வயிற்றுக்கு விருந்து, மனசுக்கு மருந்து. என்றும் நம்ம வீட்டு சமையல் ஹியா கிரியேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.